வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட்டு எபிசோடில் உணவு மட்டும் குறைச்சா போதுமா அப்படின்னு பார்த்தோம். எஸ், இனிஷியலாக குறைச்சா வெயிட்டு குறையும். அதுக்கப்புறம் ஏன் குறையலை அப்படின்னா, அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு இருக்கும். அதாவது அந்த ஸ்பீடில் தான் நம்ம சாப்பிட்ட உணவுகள்லாம் எரிக்கப்படுகிறது. அது என்ன ஆகும், அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிரும். அப்போ அது ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய கொழுப்பை எரிக்கக்கூடிய ஸ்பீடு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அப்புறம் வேறு என்ன பண்ணுது, ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிஎம்ஆர் குறைய குறைய மசில் மாஸ் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி நம்ம வெறும் மாவு பொருளாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன ஆகும், மசில் குறைஞ்சி போய் அந்த மசிலுக்கு பதில் அந்த இடத்துல கொழுப்பு டிஷ்யூ போய் ரீப்ளேஸ் பண்ணிடும், இல்லை ஃபைப்ரஸ் டிஷ்யூ போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுதான் காரணம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இனிப்பை நீங்கள் குறைக்கணும், புரதச்சத்தை கொஞ்சம் அதிகரிக்கணும். அப்போ பேசிக்காக ஆஸ் வி ஏஜ் என்ன பண்ணணும், வி ஆர் சப்போஸ் டு குறைக்கணும். இதுதான் முக்கியம். அப்போ வயது ஆக ஆக இன்புட்டை கொஞ்சம் குறைக்கணும், ஆனால் அவுட்புட்டை உடல் உழைப்பை அதிகரிக்க வேண்டும். ஆனால் நம்ம வயது ஆக ஆக என்ன பண்ணுறோம், வேலை செய்கிறத குறைச்சிக்கிட்டு உட்காந்த இடத்துலேருந்து எனக்கு வயசாயிருச்சு, நிறைய நான் உழைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். தேவை அல்ல. அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியம் வயது ஆக 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 அவசியம் அல்ல. இதான் நார்மல் ஃபிசியாலஜியே. அப்போ நம்ம வயது ஏற ஏற ஹை கேலரியை நம்ம கண்டிப்பாக குறைக்க வேண்டும். ஹை கேலரி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் உழைப்பு, நீங்கள் உடல் உழைப்பு நீங்கள் பண்ணால் தான் என்ன ஆகும், மசிலோடைய ஸ்ட்ரென்த்து அதிகரிக்க முடியும். அப்போ மசிலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற கொழுப்புகள் சரிவர எரிக்கப்பட மாட்டாது. அப்போ பேசிக்காக வயது ஏற ஏற அதனால தான் ஒரு மாதிரி ரொம்ப லீன் ஆயிடுவாங்க, தோலில் சுருக்கமெல்லாம் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது மட்டும் காரணம் அல்ல. ஹார்மோன் நம்ம பார்த்தோம், நிறையா லெப்டின் பார்த்தோம், அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி மருந்தே கிடையாது இல்லையா. இன்றைக்கி பல பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குங்கிறாங்க பெண்களில் பல பேர். அதனால தான் டாக்டர் வெயிட்டு போட்டேங்கிறாங்க. இந்த செகண்ட் வரைக்கும் உலகத்தில் எந்த மாத்திரை மருந்தும் பிசிஓஎஸ் கிடையாது. டயபெட்டிஸ்குள்ள மாத்திரையை தான் சில பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிடையாது. அவங்க வெயிட்டை குறைச்சா பிசிஓஎஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் இவங்க சொல்கிறது என்னது, எனக்கு பிசிஓஎஸ் இருக்கிறதுனால தான் நான் வெயிட் அதிகமாக போட்டேன். காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, உடல் உழைப்பை கூட்டுங்க, இனிப்பை குறைங்க, பிசிஓஎஸ் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு இன்றைக்கி நவீன விஞ்ஞானம் கண்டுபிடித்துள்ளது என்னது, நம்ம வீட்டு கிச்சன் தாங்க ஒரு பெஸ்ட்டு டாக்டரு. கிச்சனில் அஞ்சரைப்படியில் உள்ள என்ன சொல்லலாம், சுக்கு, மிளகு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, மஞ்சள், இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் வேறு எதுலேயுமே கிடையாதுங்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற ஃப்ரீயாக க்ரீன் டீலையோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கேப்சூல்லையோ சப்ளிமெண்ட் எடுக்கிறத விட அதை உணவு மூலம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அது பெட்டர் பண்ணுது. அப்போ ஒரு பிசிஓடி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிஓஎஸும் பெட்டர் ஆகும். உடல் என்ன பண்ணும், எடை குறைக்கிறதுக்கும் கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வேறு லெப்டின் ரெசிஸ்டன்ஸுன்னும். அப்போ அதற்கும் அவசியம் என்னது, முதல்ல நல்ல தூக்கங்க. யாரெல்லாம் தூங்கலையோ கண்டிப்பாக வெயிட்டு போடும். தூக்கம் மிக மிக அவசியம். ஒரு டீப் ஸ்லீப் இருந்தால் தான் லெப்டின் ஹார்மோனல் சிஸ்டமே நல்லா இயங்கும். அப்போ ரிலாக்ஸேஷன், அந்த ரிலாக்ஸேஷனுக்கு தான் ஒரு நல்ல மியூசிக் கேட்கலாம். வேறு குக்கிங் மைண்ட் பாடி மெடிசன், யோகா மைண்ட் பாடி மெடிசன், ரங்கோலி கோலம் போடுறது மைண்ட் பாடி மெடிசன். அப்போ எதெல்லாம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுமோ, நல்ல நண்பர்களுடன் கலந்துரையாடல் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுது அப்படின்னா உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஹார்மோன் அப்படிங்கிறப்ப இன்சுலினை பார்த்தோம், அடுத்து லெப்டினை பார்த்தோம், அடுத்து க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் செக்ரீட் பண்ணுது, ஆனால் அதுதான் நம்மளுடைய தோலை நல்லா யங்காக வச்சுக்கிடும், ஸ்கின் சுருக்கம் வராமல் டைட்டாக வச்சுக்கிடும், மசில் நல்லா டைட்டாக இருக்கும். அப்போ ஆரோக்கியத்துக்கு அடிப்படையே என்னதுக்கு, அந்த க்ரோத் ஹார்மோனை நம்ம நல்லா சுரக்கக்கூடியதாக வச்சுக்கணும். அதற்கு எல்லாமே தான் இப்போ நம்ம பேசப்பட்ட இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல தூக்கம் மிக மிக அவசியம், ஒரு ரிலாக்ஸேஷன் மிக மிக அவசியம். யோகாவில் யோக நித்ரா அப்படிம்பாங்க. அப்படியே நீங்கள் நித்ரையில் போன மாதிரி இருக்கும், ஆனால் ஹோல் பாடியை ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணிடலாம். தியானத்தில் ஹவர்ஸ் டுகெதர் நீங்கள் தூங்கி கிடைக்கக்கூடிய ரிலாக்ஸேஷனை நம்ம மெடிடேஷனில் ஒரு 20 மினிட்ஸில் எடுத்துக்கலாம்.
அப்போ உட்காந்த இடத்துல இருந்து நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஹார்மோனல் சிஸ்டம் நார்மலுக்கு வந்து உடல் எடை குறையிறது மட்டுமல்ல, ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.